ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் வந்திருக்க விஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட வேலைவாய்ப்பில் புதிய அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு வெளியிடு என்று சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விஓ அசிஸ்டண்ட் வில்லேஜில் மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு சொல்லிங்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக மதுரை, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பூர், விருதுநகர், தூத்துக்குடி, கடலூர் எல்லாம் ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகவும் சொல்லின்னு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருவள்ளூர் அடுத்த கட்டமாக ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 13 மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியேறிச்சிங்க. அடுத்த கட்டமாக இன்று மீதமுள்ள 25 மாவட்டங்களுக்கு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு வச்சுன்னு இருக்காங்க. மீதமுள்ள 13 மாவட்டங்களுக்கு இன்று வெளியீடு என்று சொல்லின்னு இருக்காங்க. பார்த்திங்கன்னா அடுத்தது 2748 பேர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் நியமன தேர்வுக்கு தயாராக இருக்காங்க. டேரெக்டாக உள்ளே போகிறதுக்கு 2743 பேர் தயார் நிலையில் இருக்காங்க. முடிவுகள் மீண்டும் மாற்றம், தேர்வில் குளறுபடிகள், தேர்வர்கள் அதிர்ச்சி. ஓகேங்களா, முடிவுகள் மாற்றப்பட்டாங்க. ஆனால் தேர்வு முடிவுகள் எல்லாமே குளர்ச்சியாக இருக்குங்க. 38 மாவட்ட கிராம வேலைவாய்ப்பு அலுவலர்களுக்கு ஏமாற்றிய வருவாய்த்துறை நடுவில் 38 மாவட்ட வேலைவாய்ப்பில் ஏமாற்றிடுச்சிங்க. 2748 பேர் நியமனத்திற்கு மீண்டும் தடை விதிக்க வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இன்னும் சென்னை, சேலம், திருச்சி மாவட்டங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரிசல்ட் வெளியாகும் என்று எதிர்பார்ப்புகள் உள்ளது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 மாவட்டம், பெரிய மாவட்டம் உள்ள இன்றைக்கி ரிசல்ட் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, நமது வீடியோ பிடித்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பட்டன் தட்டிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.